வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 2 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,094.64 167 PTS 0.21 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். TCS 2.81 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,383.60 விழுக்காடு ஆக உள்ளது. 0.36 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 0.21 விழுக்காடு மற்றும் நிஃப்டி உயர்வுடன் இந்திய சந்தைகள் லாபத்தில் முடிந்தன. PSE சென்செக்ஸ் 0.21 விழுக்காடு உயர்ந்து 78,094.64 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 24,383.60 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. முக்கிய பங்குகளில் பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்து ₹1,141.20 ஆகவும், DCS 2.81 விழுக்காடு சரிந்து ₹2,365.60 ஆகவும் முடிந்தன. இந்தியாவின் மொத்த GST வசூல் 15.4% உயர்ந்து 20.11 லட்ச கோடியானது. ஜூலை மாதத்தில் மொத்த GST வசூல் ஆண்டுக்கு ஆண்டு 15.4 விழுக்காடு உயர்ந்து 2.11 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்தது. பணத்தை திரும்ப பெற்ற பிறகு நிகர GST வசூல் 15.8 விழுக்காடு உயர்ந்து 1.8 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்தது. உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிந்தன. தங்கம் விலை 2.03 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,049.10 ஆக நிலை பெற்றது. வெள்ளியும் 1.75 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $57.59 ஆக நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $84.67 ஆக உயர்ந்து முடிந்தது. கச்சா எண்ணெய் விலை 2.80 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $84.67 ஆக நிலை பெற்றது. இந்த உயர்வு உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் விநியோக கவலைகளை பிரதிபலிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்புக்கான அதிகரித்து வரும் தேவையை பிக்டெக் வருவாய் காட்டுகிறது. மைக்ரோசாப்ட், அமேசான் மற்றும் ஆல்பாபெட் ஆகியவற்றின் சமீபத்திய வருவாய் முடிவுகள் AI உள்கட்டமைப்புக்கான வலுவான தேவையை காட்டுகின்றன. இருப்பினும் இந்த முடிவுகள் AI போட்டியில் அடுத்த சவாலையும் வெளிப்படுத்துகின்றன. சிடிஎஸ்எல் முதல் காலாண்டு நிகர லாபம் 15% உயர்ந்து 118 கோடியானது. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா முதல் காலாண்டில் நிகர லாபம் 15 விழுக்காடு அதிகரித்து ₹118 கோடியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இக்காலத்தில் செயல்பாட்டு வருவாயும் 13 விழுக்காடு அதிகரித்துள்ளது. GHGL முதல் காலாண்டு லாபம் 32% உயர்ந்து 191 கோடியானது. குறைந்த செலவுகள் காரணமாக GHGL முதல் காலாண்டு நிகர லாபம் 32 விழுக்காடு உயர்ந்து ₹191 கோடியாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் வரும் காலாண்டுகளில் லாப வரம்பு அழுத்தம் ஏற்படக்கூடும் என்று நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலகளாவிய AI போட்டியில் ஆப்பிள் மற்றும் என்விடியா மாறுபட்ட பாதைகளை எடுக்கின்றன. ஆப்பிள் நிறுவனம் பணப்புழக்கத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் வேளையில் என்விடியா AI உள்கட்டமைப்பில் ஆழமாக முதலீடு செய்கிறது. இரு நிறுவனங்களும் உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனம் என்ற பட்டத்திற்காக போட்டியிடுகின்றன. உள்நாட்டு மதிப்பீடு மற்றும் புவிசார் அரசியல் காரணமாக இந்தியாவில் FBI வெளியேற்றம், அதிக உள்நாட்டு மதிப்பீடுகள் மற்றும் புவிசார் அரசியல் ஆகியவை FBI வெளியேற்றத்தை தூண்டுவதாக மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் தலைவர் ராம்தேவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். AI வளர்ச்சிகளும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. USD INR 95.39 ஆக குறைந்ததால் இந்திய ரூபாய் வலுவடைந்தது. USD INR நாணய ஜோடி 0.29 விழுக்காடு சரிந்து 95.39 ஆக நிலை பெற்றது. இந்த நகர்வு சமீபத்திய வர்த்தகத்தில் இந்திய ரூபாய் சற்று வலுவடைந்ததை காட்டுகிறது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,049.10 2.03 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் ₹1,24,177 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 2.03 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,133.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.59 1.75 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் ₹1,766 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.75 விழுக்காடு குறைந்தது.
முந்தைய முடிவு $58.62 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.67 2.80 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.80 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.36 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $39.39.29 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 29 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2,906. பெங்களூரு $944.50 $2,821. ஹைதராபாத் $994 $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50 $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.